அருமையானவர்களே, இந்த நாளும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். சங்கீதம் 17:7 பாருங்களேன். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரை உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் இருந்து உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவர். அப்ப தேவன் யாருன்னா, தமது வலது கரத்தினாலே தம்மை நம்புகிறவர்களை ரட்சிக்கிறவர். ஆமென். அப்ப வலது கரம் எதை குறிக்குதுன்னா, பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் குறிப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ரைட் ஹேண்ட் தான் பவர் இல்லையா? அப்ப அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன செய்யறாரா, இன்னைக்கு காண்பித்து என்ன பண்ணாரா, நம்மளை தப்புவித்து ரட்சிக்கிறார். எதுல இருந்து தப்பு வைக்கிறார்? யார்கிட்ட இருந்து தப்பு வைக்கிறாருன்னா, அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் சிலர் எழும்புகிறார்களா? உங்களை அழிக்க சிலர் எழும்புகிறார், அல்லது உங்களை கவிழ்த்து போட சிலர் எழும்புகிறாங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அவர்களின் கைகளுக்கு உன்னை தப்புவித்து ரட்சிப்பேன். ஆமென். அப்ப எந்த மனிதரை குறித்து நீங்க பயப்படாதீங்க. எவ்வளவு பவர்ஃபுல் பர்சனா கூட இருக்கணும், நீங்க பயப்படாது. இப்போ பிரதர், உங்களுக்கெல்லாம் செல்வாக்கு நிறைய இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்க கூட இருக்கிறேன். ஆமென். கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியால் நாம் யாரை குறித்தும் பயப்பட வேண்டாம், எதை குறித்தும் கலங்க வேண்டாம். நீங்க கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன நம்புற, நான் உன்னை வெட்கப்பட விட மாட்டேன். நீ என்ன நம்புற அப்படின்னாலே என்னுடைய வலது கரத்தினால் உன்னை தப்புவித்து ரட்சிப்பேன் என்று சொல்றார். அப்ப நீங்க நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு சின்ன ஜெபம், என்ன, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணுங்க. உங்க அதிசயமான கிருபையை இன்னைக்கு விளங்க பண்ணுங்க. நீங்க என்ன ரட்சிக்கிறவர் என்பதை இன்று நான் பார்க்கட்டும். உமது வலது கரத்தினாலே என்னை தப்புவித்து என்னை ரட்சியும் என்று கேளுங்க. இன்று கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். உங்க பிரச்சனைகளிலிருந்து உங்களை ரட்சிப்பார். சில மனிதர்களுடைய கைகளுக்கு நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள். அவ்வளவுதான் மாட்டினீங்கன்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நான் வரேன், நான் உன்னை தப்புவித்து ரட்சித்து உன்னை அப்படியே உயர்த்திருந்தார். ஆமென். அப்ப கர்த்தர் இன்று உங்களை தமது வலது கரத்தின் பலத்தினாலே உங்களை தப்புவித்து ரட்சிப்பார். தமது அதிசயமான கிருபையை விளங்க பண்ணுவார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.